இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட நபரா? இணையத்தில் படுவைரலாக பரவும் வீடியோ. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயனார்பாளையம் கிராமத்தைச் சார்ந்த கோவிந்தசாமி மகன் ஏழுமலை என்பவர் தனது அம்மாவுடன் கடந்த 20 ஆண்டு காலமாக சங்கராபுரம் சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு சிறியதாக கொட்டகை அமைத்து வாழ்ந்து வருகிறார். ஏழுமலை என்பவரின் தாய் நெல்லிக்காய் விற்று பிழைப்பு நடத்தி வந்தார். இந்த நிலையில் ஏழுமலை என்பவர் சற்று மனநல பாதித்தது போல் செய்கையில் இருந்ததாகவும் நேற்று இரவு படுக்கையிலேயே இறந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அவரது தாய் 80 வயது உடையவர் என்பதால் எந்த கரும காரியங்களும் செய்ய முடியாமல் சாலையின் ஓரமாக சடலத்தை வைத்து அழுது கொண்டிருந்தார். இதை அறிந்து பேரூராட்சி நிர்வாகம், பேரூராட்சி தலைவர் ரோஜரமணி தாகப்பிள்ளை அவர்களிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடன் பேரூராட்சி துணைத் தலைவர் ஆஷா பி ஜாகிர் ஹுசேன் தலைமையில் வார்டு கவுன்சிலர் சக்தி, வழக்கறிஞர் சதாம் ஹுசேன், ஆட்டோ சங்கர், பேரூராட்சி பணியாளர்கள் சடலத்தை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு செய்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த வீடியோ இணையத்தில் படுவைரலாக பரவி வருகிறது. வீடு வேணும் அது மாதிரி நீங்க தரோம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களே கத்தி வாங்கி தலைமோட்டு சொல்லிடு.